ஹாய் ஹலோ. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அதலக்காய். இந்த காய் பேர் அதலக்காய். இது வந்து விருதுநகர், அருப்புக்கோட்டை மாவட்டங்கள் அந்த சுற்று வட்டாரங்களில் தான் இது கிடைக்கும். இது ஒரு சீசனுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். இது வந்து காட்டில் தான் வளரும். வீட்டிலலாம் நீங்கள் இந்த செடி வச்சா வராது. காடுகளில் தன்னாலேயே முளைச்சி படர்ந்து கிடக்கும். அதை வந்து பிடுங்கிட்டு வருவாங்க. இது வந்து வித்து கிடையாது. இதோட விதை போட்டால், இப்போ பாவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி விதை போட்டால் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கொடி, அதாவது கிழங்கு வச்சா மட்டும்தான் வரும். வீடுகள்லாம் இது வைக்க மாட்டாங்க. கூடுதலும் காடுகளில் மட்டும்தான் இருக்கும். காட்டு வேலைக்கு போகிறவங்க பிடுங்கிட்டு வந்து விலைக்கு கொடுப்பாங்க. ரொம்ப கசப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பே ஒரு ருசி தாங்க, சூப்பராக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மேல் பாகம், அதுக்கப்புறம் 2 பக்கம் நீண்டு நிற்கிற அந்த மேல் பாகம் கீழ் பாகம் கிள்ளிட்டு இதை வந்து நம்ம கூட்டு வைக்கணும். அது எப்படி வைக்கணுங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் உள்ள அந்த காம்பை கிள்ளிக்கிட்டு எடுத்து நல்லா 3-4 தண்ணிக்கு கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சமாக போதுங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இந்த அதலக்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 உப்பு சேர்த்துக்கலாம். அதலக்காய் இந்த அளவுக்கு வதங்கி சுருகி வந்ததும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதலக்காய் வதக்குன அந்த எண்ணெயிலேயே கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். வெங்காயம் பாதி வதங்கினதும் மறுபடியும் இந்த அதலக்காயை அதோட சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுருங்க. இந்த அதலக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சுகர்காரங்களுக்கு, அதாவது டயபெட்டிஸ் இருக்கும் இல்லையா, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது கசப்பாக இருக்கும். இது வந்து இப்படியே கசப்பாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக மேலே தேங்காய் பூ வச்சு மேலே தூவி போட்டு அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனில் வந்து இந்த ஊரில் இந்த காய் கூட்டு இல்லாத வீடே இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் இது. நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். நிறைய வீட்டில் வந்து தேங்காய் சேர்த்துக்க மாட்டாங்க இந்த ஊரில். ஒரு சிலர் வந்து தேங்காய் சேர்த்துக்குவாங்க. தேங்காய் சேர்த்தா அந்த கசப்பு, இந்த தேங்காய், அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் சேர்க்காம கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஊர்களில் இது கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த ஊரில் கிடைக்கும். விருதுநகர், அருப்புக்கோட்டை இந்த சுற்று வட்டாரங்களில் இந்த சீசனுக்கு இது கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதலக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சீடு வந்து சாப்பிடும்போது கடக் முடக்குன்னு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் அதோட டேஸ்ட்டே. அதுதான். உங்கள் ஊரில் இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா வாங்கி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.